தன்மானமுள்ள திராணி உள்ள முதலமைச்சர் 3 ஆண்டுகளாக ஏன் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்தார் என்று எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகத்தில் பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வருவதை கண்டித்து தஞ்சாவூரில் அதிமுக சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு ஆர்.பி. உதயகுமார் தலைமை வகித்தார். இதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அமலாக்கத்துறை சோதனை உள்ளிட்ட வழக்குகளிலிருந்து திமுகவினரை காப்பாற்றுவதற்காகவே முதலமைச்சர் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதாக குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டிருக்கும் நிலையில் வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சியை இழப்பது உறுதி என்றும் ஆர்.பி. உதயகுமார் விமர்சித்துள்ளார். நிதி ஆயோக் கூட்டத்திலே கலந்து கொள்ள செல்லிருக்கிற ஸ்டாலின் அவர்கள் குளிர்காய்ச்சல் வந்து தமிழகத்துக்கு திரும்பினாலும் ஆச்சரியம் இல்லை. 3 ஆண்டுகள் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்து விட்டு இப்போது யார் அந்த சார், யார் அந்த தம்பி, யார் அந்த தியாகி, யார் அந்த விஐபி, யார் அந்த குற்றவாளி என்று தமிழக மக்கள் எழுப்புகிற அந்த கேள்வியில இருந்து அந்த தம்பிகளையும் அந்த குற்றவாளிகளையும் அந்த சார்களையும் காப்பாற்றுவதற்காக இன்றைக்கு டெல்லி செல்கிறாரோ என்கிற ஒரு ஐயம் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது.